ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 எபிசோட் நம்பர் 13 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் எப்படியாவது நம்ம கோஜோவை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக ஓடிக்கிட்டு வந்துட்டுருக்க. அப்படி அங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மனுஷங்க கர்ஸ்னால் பாதிக்கப்பட்டு அவங்களும் கர்ஸஸாகவே மாறியிருப்பாங்க. அதனால அது எல்லாத்தையும் பார்த்து எப்படியாவது நான் கோஜோ மாஸ்டரை காப்பாற்றியாகணும் ஓடு 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 ஓடுன்னு ஓடி உள்ளே போயிட்டு அங்கே குதிக்க அங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க. அதுவும் பிளட் கம்பன்சேஷன் போட்டு பிளட் மேனிப்புலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி போட்ட அடின்னு அடிக்கிறதுக்காக நம்ம யூடியூப் டுட்டோரியல்ஸ்க்கு தாக்க வரும்போது, அப்படி நீ யார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என் 2 பிரதர்ஸையும் நீ தானடா கொன்னேன் அப்படின்னு சொல்ல. என்னது உங்கள் 2 பிரதர்ஸையும் நான் கொன்னேனா அப்படின்னு சொல்ல. நல்லா யோசிச்சு பாரு, உன் கையால் தான் நீ என் 2 பிரதர்ஸையும் கொன்ன, அதனால் நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக டைலாகை பேசிக்கிட்டு ஷோ பயங்கரமாக இது பண்ணிட்டுருக்கான். இவனுக்கு நம்ம ஹீரோவுக்கு பேர் தெரியல, ஊர் தெரியல, சரி எவனையும் சமாளித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் ஜோஜோ பயங்கரமாக ஷோ பயங்கரமாக பிளட் மேனிப்புலேஷன் டெக்னிக்கில் பயங்கரமாக கற்று வச்சுருக்கான். இதனால் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அவனுடைய பிளட் எல்லாத்தையும் பயங்கரமாக தாக்கிட்டே இருக்காங்க. மாற்றி மாற்றி தாக்கிட்டு இருக்கும்போது தான் சொல்கிறாங்க, ஜோஜோவுடைய பிளட் மேனிப்புலேஷன் டெக்னிக்ன்றது அவனுடைய பிளட்டை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி அது மூலமாக அந்த பிளட்டை ஃப்ளோ பண்ணுவாங்க. அந்த ஃப்ளோ பண்ணக்கூடிய பிளட்டு அது எப்படி இருக்குன்னா, வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அன்பை விட ஷார்ப்பாக இருக்கும், கூர்மையாக இருக்கும். அதை வச்சு எதா முன்னாலே தகர்க்க முடியும். ஏன் அது தவறி அந்த ஷார்ப்பான பிளட்டு உங்கள் உடலை கிழிச்சிச்சு அப்படின்னா அங்கேயே இறந்து போயிடுவீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருங்க. 2 பேருக்கும் சண்டை போயிட்டுருக்கும்போதே பயங்கரமான சண்டை. உன்னை நான் விடமாட்டேன்லே, என் தம்பியை கொன்னீங்களே, நான் உன்னை விடமாட்டேன்லே அப்படின்னு. இங்கே யார்டா இவன், இவங்க வேற வீரமங்கிறானே, இவங்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே தான் அக்கமாரு கையில் ஒரு டிவைஸ் மாதிரி கொடுத்துருப்பா இல்லையா, அதை வச்சுட்டு அக்கமார்கிட்ட கேட்கும்போது, இவன் பேர் ஜோஜோ, இவன் பிளட் மேனிப்புலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான், இது ரொம்பவும் ஆபத்தான அதனால் நான் சொல்கிறத மட்டும் செய், இதை தடுக்கணும் அப்படின்னா ஒரு வழி இருக்குது, முக்கியமாக லிஃப்ட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடி ஒளிஞ்சு போயிட்டு என்னடா எதிரான்னு கேட்கும்போது, இந்த பிளட் மேனிப்புலேஷன் டெக்னிக் அப்படின்றத தண்ணி பட்டால் அது அதிகமாக வேலை செய்யாதான். ஏன்னா பிளட்டில் நம்ம தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி படும்போது அது உறையிற தன்மை இருக்காது இங்கே. அதாவது நம்ம நார்மல் பிளட்டுக்கு உறையிற தன்மை இருக்கும், பிளாஸ்மா இருக்கும் இல்லைங்களா, அந்த பிளாஸ்மாவை இவங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறதுக்காக பிளேட்லெட்ஸ் பிளாஸ்மாவை இவங்க கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க. இதனால் பிளட்டில் உறையக்கூடிய தன்மை கம்மியாக இருக்கும். இதனால் நீ என்ன பண்ணுற, ஏதாவது ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு தண்ணியை திறந்து விட்டுட்டு அவனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு நீ ஒரு கோழலி, நீ உன் தம்பிகளை போல கோழலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அக்கம்மாரை பேசிகிட்டு இருக்க. என்னடா யாரடா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிட்டே தான் வரான், ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணுறானோ அப்படின்னு. ஆனால் இங்கே பார்த்தா உண்மையிலேயே தில்லுமுள்ளு தான் பண்ணியிருப்பான். இவனால் பிளட் மேனிப்புலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியல. இதை நினச்சிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு நம்ம ஹீரோ எப்பாடியோ ஒரு வழியாக இவனை முடிச்சிட்டோம், நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு போனேன். இங்கே பாரு தம்பி, நீ நல்லா தான் பிளான் பண்ணியிருக்க, ஆனால் இந்த பிளானிங்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஜோ என்ன பண்ணனா, இவன் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சதா அவன் உள்ளங்கையில் ஒரு அவனுடைய ஒரு ட்ராப் பிளட்டை நனையாமல் பார்த்து வச்சுருப்பான். அந்த ஒரு ட்ராப் பிளட்டை வச்சு பயங்கரமான சண்டைங்க. இவனை அப்படியே சுட்டுடுவான், ஒரே சுடு அழக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுட்ட இவனுக்கு பயங்கரமாக வலியை தூக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போயிடும் நெஞ்சில். இதை போன உடனே அப்பா முடிஞ்சா ஒரே வழியா, ஐயோ நான் விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கையெல்லாம் பிடிச்சி கடிக்க ஆரம்பிப்பான். ஐயடா உன்னை விடமாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மாற்றி சண்டை போடுவாங்க. இது நான் பார்க்கும்போது எனக்கு செம சிரிப்பு வந்துருச்சு. ஏன்டா சண்டை போட சொன்னாங்க, ஐயா பிடிச்சி கடிக்கிற அப்படின்ற மாதிரி. அப்படியே 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்ருக்கு. ஹீரோனால் முடியல, ஏன்னா அப்பத்துலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கான், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஜோ என்ன பண்ணுவோன்னா பயங்கரமாக அடின்னு அடிப்பான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் வேறு வழியே இல்லை, நான் கோஜோவை காப்பாற்றியே ஆகணும், என் மாஸ்டர் கோஜோவை காப்பாற்றியே ஆகணும். நம்ம ஹீரோ ஒரு பக்கம், இங்கே ஜோஜோ என்னுடைய
தம்பிகளை ஏன்டா கொன்ன, உன்னை நான் விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவனால் நம்ம ஹீரோனால் முடியாது. ஹீரோவை போட்டு பொழந்து கட்டிட்டு நம்ம சோச்சோ இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அதாவது ஹீரோவை மொத்தமாக முடிச்சு கட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பயங்கரமாக அடிச்சுட்டு இருப்பானுங்க. 2 பேரும் மாற்றி கையால் தான் சண்டை போடுவானுங்க. அப்படியே கையால் சண்டை போட்டோடனே ஹீரோவுக்கு ரொம்ப மயக்கம் வர மாதிரி ஆகிடும். அப்படியே கீழே விழுக இவனும் வந்து பயங்கரமாக குத்துன்னு குத்திட்டு நம்ம ஹீரோவை வந்து தள்ளி விட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கிளம்புவான். ஏன்னா இவனுக்கும் பயங்கரமாக நடிப்பட்டுருச்சு. ஏன்னா ஹீரோவை அடிக்கும்போது இவனும் அடி வாங்குறான், அவனும் அடி வாங்குறான். ஹீரோவை அசந்த நேரத்தில் தான் இவங்க வந்து போட்டு தள்ளியிருப்பான். போட்டு தள்ளுறதுன்றதை விட ரொம்ப அடித்து சாகிற நிலைமைக்கு ஆக்கிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுங்க. தலையை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஆகிடுவான். சோச்சோ எனக்கு என்ன தான் நடக்குது இங்கே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோச்சோ அழ ஆரம்பிக்கிறான். எதுக்கு அழுகிறான் அப்படின்றது அவனுக்கும் தெரியல. இங்கே அது அப்படியே வந்து நம்ம ஹீரோவை கொல்லாமல் என்ன பண்ணுறான்னா அப்படியே விட்டுட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிக்கிட்டு அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய நினைவுகள்ன்றதை விட இல்லாத நினைவுகளெல்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம யார் நம்ம சுகுணா நினைவும் வருது. ஆனால் நம்ம சோச்சு போகும்போதே வந்து ஒரு பயங்கரமான சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கும்போது தான் எனக்கு ஃபுல் நினைவு வருது. என்னன்னா நம்ம ஹீரோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோச்சோ கூட அவங்க 2 பேர் ஹீரோ கொண்டாலே அவங்க 2 பிரதர்ஸு அவங்க 3 பேரும் ஒன்றா டைனிங் டேபிளில் உக்காந்துக்கிட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ சோச்சோக்கு அண்ணா இந்தாண்ணா நான் உனக்கு ஊட்டி விட்றேன் நீ சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சகோதரர்கள் மாதிரி அவனுக்கு ஒரு ஆலோசினேஷனாக என்னான்னு தெரியல. அவனுக்கு அந்த ஞாபகங்கள் வருது. என்ன நடக்குது இங்கே ஒன்றும் புரியல. இவன் யார் இது இல்லாமல் இவன் ஏன் என் மண்டைக்குள்ளே வரான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே அப்படியே அங்கேருந்து போக இந்த எபிசோட் முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் தான் தெரியும் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு. பாய்.